பேர்ல இருந்தது. அதிலே நாங்கள் இது செய்து போட்டு பசிலிக்கான்னு சொல்கிறதுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இதில் நாங்கள் அண்டர் கிரவுண்டில் பின்னால் போகிறோம். அந்த சர்ச்சுன்ற பின்னால் போனால் ஒரு அண்டர் கிரவுண்டுலேயே, அதாவது அந்த ஆல்டருக்கு பின்னாலே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகும்போது ஒரு சின்ன சேம்பர் மாதிரி இருந்தது. அங்கே தான் நற்கரண பேழை எல்லாம் வச்சு இருந்தது, ஆக்கள் உள்ள இறங்கி ப்ரே பண்ணுறது. பட் பசிலிக்கான்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் இப்போ சொன்னால் அவங்களுக்கு புரியுமென்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு புனிதருக்கான ஏதோ ஒரு ரிலேட்டடான ஏதோ ஒரு சம்திங்கோ உயிரோடையோ அங்கே அந்த இடத்துல அதை பிதைக்கும் போதோ அவங்கள ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும் போதோ நம்ம அந்த சர்ச்சை வந்து பசிலிக்கான்னு சொல்கிறதுண்டு எனக்கு நான் சின்ன சமய பாடங்களில் படித்ததுக்கான ஞாபகம் இருக்குது. மேபி அதுகளில் எதுவும் பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் காமெண்டில் கட்டாயம் சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ திங்க் ஒரு ஆர்ச் பிஷப்பை வந்து பிதைச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேரர் திரு தோமஸ் கர்தினால் குரே அமதி என்று சொல்கிறது நம்மள மாதிரி தியாகிகள் சபையாக்கள் போல் இருக்குது. ஸோ தோமஸ் கார்டினல் குரேன்னு சொல்கிறவர் ஒரு ஆர்ச் பிஷப், அதாவது பேராயர். யா